வெல்கம் டு கலாஸ் கறிவேல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா நல்ல சாஃப்டான சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். இதை விட சாஃப்டாக நமக்கு சப்பாத்தி பண்ண முடியாது. கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அதை எப்படி பண்ணுறதுங்கிறது கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்காக நான் 1 கப்பு ஆட்டா எடுத்துருக்கிறேன். கோதுமை மாவுலேயும் பண்ணலாம், இல்லை நம்ம ஆட்டா கடைந்து வாங்கலையும் பண்ணலாம். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெயை சேர்த்துட்டு நாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம மாவு கொஞ்சம் தான் எடுத்துருக்குறோம், அதனால் 1/2 டீஸ்பூன் உப்பு போதும். இனி நாம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட்டா நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கோமே சப்பாத்திக்கு, அந்த மாவை சேர்த்துட்டு எல்லாமா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு தண்ணி இதில் சேர்க்கணும். 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கெட்டி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம நல்லா பிசைஞ்சு தான் எடுப்போம். அதனால மேக்ஸிமம் கெட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க வைக்கணும். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணிட்டேன், கொதிக்கட்டும். முதலே கேஸ் ஆன் பண்ண வேண்டாம், இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியும் சேர்த்ததுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய ஆட்டா மாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த சப்பாத்தி ரொம்ப வயதானவங்க கூட மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதில் நாம் எக்ஸ்ட்ரா நெய் அது ஒன்றுமே சேர்க்குறது இல்லை. ஹெல்த்துக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் அதில் சேர்த்துருக்குறோம். பாருங்கள், அது இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நாம் நல்லா பிசைஞ்சிடணும். இந்த மாவு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம பிசையணும். அப்போ தான் சப்பாத்தி நல்லாயிருக்கும். சாதாரணமாக நம்ம எப்போவும் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி தான். இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடும். நம்ம கையோட இந்த பாகத்தை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும் மாவு. சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ அது நான் இப்படி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 6 சப்பாத்திக்கு கிடச்சிருக்குது 1 கப்பு மாவு போட்டப்போ. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. இனி அதை நம்ம பரப்பிடலாம். எப்போவுமே சப்பாத்தி பண்ணுற மாதிரி தான், அதில் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. ராகி சப்பாத்தி பண்ணலாம். அதே மாதிரி ராகி சப்பாத்தி நான் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அது நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த ராகி சப்பாத்தி. இது சப்பாத்தி பண்ண தெரியாதுங்கிறவங்க கூட இந்த மாதிரி பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கு ஷேப் வேணால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். அதில் மீதி வரக்கூடிய மாவெல்லாம் எடுத்து வச்சு இங்கே போட்டுறாதீங்க. அதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஒரு சப்பாத்தி கூட பண்ணலாம். ஓகே, அப்போ எல்லாமே நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன். இப்போ அதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். பேன் சூடாகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம். ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு இதில் கொஞ்சமாக நெய் வேணால் க்ரீஸ் பண்ணலாம், இல்லை ஆயில் வேணால் ஆயிலும் க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒன்றுமே வேண்டான்னா நீங்கள் அது அப்படியும் பண்ணலாம். நான் கொஞ்சமாக நெய் அதில் அப்ளை பண்ணிடுறேன். கொஞ்சம் தான், நான் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் மொத்தமே எடுத்துருப்பேன். சப்பாத்தி நல்லா பொங்கி வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 சைடும் கொஞ்சம் சிவக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததையும் நான் இந்த மாதிரியே போடுறேன். மீதி உள்ள சப்பாத்தி எல்லாமே நம்ம இந்த மாவெல்லாம் நல்லா
தட்டிட்டு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து அது ஈரம் பட்டதுனால அப்படி ஒட்டிடுச்சு. பாருங்கள், அதுலேயும் கொஞ்சமாக நெய் வந்து க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், பொங்கி வருது பார்த்தீங்களா? ரெண்டு சைடும் சோர்ந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றிடலாம். எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன். பாருங்கள், நம்ம அருமையான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், தொட்ட உடனே இப்படி வருது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் உள்ள ஏது கூட்டு வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி இதுக்கு பன்னீர் மசாலா தான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு சன்னா மசாலா, பொட்டேட்டோ மசாலா எது வச்சு வேணாலும் உங்களுக்கு சாப்பிட்லாம். எக் ரோஸ்ட்டு, சிக்கன் கிரேவி எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கணும். நான் சொன்ன மாதிரி வயதானவங்களுக்கு எல்லாம் கூட இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணி கொடுத்து பாருங்கள். அவங்க விரும்பி ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே, பாருங்கள், பன்னீர் கிரேவியும் இதுதான் எங்களுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. ஓகே, தேங்க்யூ.